நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கடல் சாகச பயணம் மேற்கொண்டு வெற்றியுடன் திரும்பிய புதுவை தேசிய மாணவர் படை மாணவர்களை முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து வரவேற்று பாராட்டினார். புதுவை தேசிய மாணவர் படையின் கடற்படை மாணவர்கள் சமுத்திரா பந்தன் என்ற கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டு 422 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று 12 நாட்களுக்கு பின் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு திரும்பினர். அவர்களை வரவேற்று பாராட்டும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களை கொடியசைத்து வரவேற்று பாராட்டி பேசுகையில், கடந்த தானே புயல் காலத்தில் தேசிய மாணவர் படை ஆற்றிய பங்கு பயனுள்ளதாக அமைந்தது என்றும் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் தேசிய மாணவர் படை இயக்கத்திற்கு வாழ்த்தினையும் தெரிவித்தார். குரூப் கமாண்டர் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற விழாவில் துறைமுக அதிகாரிகள், தேசிய மாணவர் படை அதிகாரிகள், கடலோர படை அதிகாரிகள், மீன்வளத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை இயக்குநரை முற்றுகையிட்டு சிறைபிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை டாக்டர் அம்பேத்கர் மாற்றுத்திறனாளிகள் புரட்சி இயக்கத்தினர் வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், புதிய செயல்திறன் மிக்க உறுப்பினர்களை கொண்ட மாநில செயல்பாட்டுக் குழு ஒன்றை உடனடியாக அமைத்திட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை காலத்தோடு தொடர்ந்து வழங்கிட வேண்டும், மாதந்தோறும் வழங்க வேண்டிய இலவச அரிசியை தவறாமல் ஆண்டின் 12 மாதங்களும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்க தலைவர் முத்துக்குமரன் தலைமையில் இயக்க நிர்வாகிகள் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் திரளான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இயக்குநர் உத்தமனை முற்றுகையிட்டதால் அவர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதனிடையே அதிகாரியை அவரது அறைக்குள் சிறைபிடித்த மாற்றுத்திறனாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியும் அவர்கள் இயக்குநருடன் மோதலில் ஈடுபட்டனர். மேலும் இயக்குநர் வெளியே செல்ல முடியாதபடி தரையில் அமர்ந்தனர். இதனையடுத்து இயக்குநர் 20ஆம் தேதிக்குள் அரசுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவையில் போக்குவரத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு 1 மணி நேரத்தில் 65 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததாக SP குணசேகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து SP குணசேகரன் கூறுகையில், புதுவையில் அனுமதி இல்லாமல் வாகனங்கள் ஓடுவதால் அதிக விபத்து ஏற்படுவதாக புகார் வந்ததை தொடர்ந்து தமது உத்தரவுப்படி போக்குவரத்து போலீசார் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டு 1 மணி நேரத்தில் 65 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்ததாகவும், இதுபோன்ற சோதனைகள் இனி தொடர்ந்து நடத்தப்படும் என்றார். மேலும் இனி உரிமம் இல்லாமல் வாகனங்களை யாரும் ஓட்டக்கூடாது என்றும், அவ்வாறு ஓட்டினால் அவர்களிடமிருந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். மேலும் ஒரே இருசக்கர வாகனத்தில் 2க்கும் மேற்பட்டோர் செல்லக்கூடாது என்று எச்சரித்த அவர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் 2 பேருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் செல்வது தவறு என்றும், கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என்றும், அவ்வாறு ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புதுவையில் அரசு உயர் அதிகாரிகள் இடமாற்றல் பட்டியல் தீவிரமாக தயாராகி வருகிறது. மேலும் சீனியர் அதிகாரிகளுக்கு சிறப்பு செயலர் பதவி உயர்வு வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுவை அரசு அலுவலகங்களில் துறை தலைவர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படவில்லை. மேலும் பல அதிகாரிகள் பணி ஓய்வு பெற்றுவிட்டனர் என்பதால் முக்கிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு என்ற பெயரிலேயே கவனிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஒரே அதிகாரி பல பொறுப்புகளை கவனித்து வருகிறார். எனவே அரசு அலுவலகங்களில் பணிகளை வேகப்படுத்தும் நோக்கத்தில் சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்வதற்கு முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்து அதற்கான ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். மேலும் அதிகாரிகள் மாற்றல் பட்டியல் தயாரிக்கும் பணியும் துவங்கிவிட்டது. இது மட்டுமின்றி புதுவை அரசில் தேவநிதி தாஸ், மேத்யூ சாமுவேல், ராகேஷ் சந்திரா, பாபு ஆகியோர் சிறப்பு செயலராக பணியாற்றி வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றதால் தற்போது புதுவை அரசில் சுந்தர வடிவேலு மட்டுமே சிறப்பு செயலராக பணியாற்றி வருகிறார். எனவே சீனியர் அதிகாரிகளுக்கு சிறப்பு செயலர் பதவி உயர்வு விரைவில் வழங்குவதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவை உருளையன்பேட்டையில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் வழக்கு தொடர்பாக திமுக மற்றும் NR காங்கிரசார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு பெரியபாளையத்தம்மன் ஆலய திருவிழாவின் போது அரசு கொறடா நேரு தனது ஆதரவாளர்களுடன் விழாவில் பங்கேற்க வந்தார். அப்போது அங்கிருந்து திமுக பிரமுகர்கள் திருநாவுக்கரசு, மோகன், மூர்த்தி உட்பட பலர் அரசு கொறடா நேருவிடம் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குமாறு கேட்டபோது நேருவின் ஆதரவாளர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது.
இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நேருவின் உதவியாளர் கோவிந்தசாலை செங்குட்டுவன் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெல்லித்தோப்பு தொகுதி திமுக செயலாளர் தைரியநாதன் தலைமையில் திமுகவினர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு எதிர்த்தரப்பில் பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கைதான 2 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான என்ஆர் காங்கிரசார் SP ராமராஜு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோவில் திருவிழாவிற்கு சென்றபோது சிலர் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் கூறினர். உடனடியாக SP ராமராஜு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே திமுக பிரமுகர்கள் 3 பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை ரெயின்போ நகர் தூய ஜான்மரி வியானி ஆலய பெருவிழாவினை முன்னிட்டு மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் திருப்பலி மற்றும் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுவை ரெயின்போ நகரில் அமைந்துள்ள தூய ஜான்மரி வியானி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 28ஆம் தேதி துவங்கி தினமும் ஆராதனை திருப்பலியும் சிறு தேர்பவனியும் நடைபெற்று வந்த நிலையில் ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட ஆண்டகை பேராயர் பெருந்தகை அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் பெருவிழா திருப்பலியும் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் பவனியும் நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபித்து பிரார்த்தனை செய்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை டொமினிக் ரொசாரியோ தலைமையில் பங்கு குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். உரிமம் இன்றி ஆசிட் விற்பனை செய்தால் 3 மாதம் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. பெண்கள் மீதான ஆசிட் வீச்சு சம்பவங்கள் அதிகரித்ததை அடுத்து ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் மத்திய பிரதேச அரசு ஆசிட் விற்பனைக்கு புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது. முறையான உரிமம் இன்றி ஆசிட் விற்பவர்கள் அல்லது ஆசிட் விற்பனை குறித்து ஆவணங்களில் பதிவு செய்யாமல் இருப்பவர்கள் ஆகியோருக்கு 3 மாத சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. ஆசிட் வாங்குவோர் கடைகளில் தங்கள் அடையாள அட்டையை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிட் விற்பனையை சப் டிவிஷனல் மேஜிஸ்திரேட்டுகள் கண்காணிப்பார்கள். மேலும் ஆசிட் விற்பனை குறித்து ஆவணங்களில் பதிவு செய்யப்படுகிறதா என்பதையும் அவர்கள் கண்காணிக்கவிருக்கின்றனர். ஆசிட் வீச்சால் பாதிக்கப்படுவோருக்கு சம்பவம் நடந்த 2 வாரத்திற்குள் 1 லட்சம் ரூபாயும் அடுத்த 2 மாதங்களுக்குள் 2 லட்சமுமாக மொத்தம் 3 லட்சம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 3 மாதங்களுக்குள் ஆசிட் விற்பனையை ஒழுங்குபடுத்தவும் ஆசிட் வீச்சை ஜாமீனில் வெளியே வர முடியாத குற்றமாக மாற்றவும் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன ரக ஆப்பிள் போன்கள் என்று நினைத்து ஆன்லைன் மூலம் 75,000 ரூபாய் கொடுத்து 2 ஆப்பிள்களை வாங்கி ஏமாற்றம் அடைந்துள்ளார் ஆஸ்திரேலிய பெண் ஒருவர். அது பற்றிய சுவாரஸ்ய தகவல் இதோ. நவீன ரக ஆப்பிள் போன்கள் என்று நினைத்து ஆன்லைன் மூலம் ஆப்பிள் பழங்களை வாங்கி ஏமாறந்த இளம் பெண்ணை பற்றிய சுவாரஸ்ய செய்திகள் ஆஸ்திரேலிய ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் வசிக்கும் 21 வயது இளம்பெண் தனக்கு 2 ஆப்பிள் ரக நவீன கைபேசிகள் தேவை என ஆன்லைன் மூலம் விளம்பரம் செய்தார். சில நாட்களில் அவரை ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்ட மற்றொரு பெண் தன்னிடம் புத்தம் புதிதாக 2 ஆப்பிள்கள் இருப்பதாகவும் குறைந்த விலைக்கு விற்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பிட்ட ஒரு நாளில் இருவரும் ஒரு உணவகத்தில் சந்தித்தனர். விளம்பரம் செய்த பெண்ணிடம் 1200 அமெரிக்க டாலர்களை, அதாவது இந்திய மதிப்பிற்கு சுமார் 73,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு 2 புதிய கைபேசி பெட்டிகளை அளித்தார். மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்த அந்த இளம்பெண் பெட்டிகளை திறந்து பார்த்தபோது ஒவ்வொரு பெட்டியிலும் செக்க சிவந்த 2 ஆப்பிள் பழங்கள் இருப்பதைக் கண்டு திகைப்படைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக பிரிஸ்பேன் போலீசில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஆன்லைனில் பொருட்களை வாங்குபவர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று குற்றத்தடுப்பு காவலர் ஜெஸ் ஹாப்கின் என்பவர் எச்சரித்துள்ளார்.
முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ இளைஞர்கள் மற்றவர்களை கண்ணியமாக பேசவும் மற்ற மதத்தினரின் பழக்கங்களை இழுத்து கூறாமல் இருக்க கற்பித்தல் வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் தனது ரம்ஜான் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். வரும் வாரம் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் கொண்டாடப்பட இருக்கிறது. பொதுவாக ரம்ஜான் பண்டிகைக்கான வாழ்த்துச் செய்தியை கத்தோலிக்க தலைவரான போப் ஆண்டவர் அனுப்புவது வழக்கம். அதுபோல் இம்முறையும் போப் பிரான்சிஸ் தானே கையெழுத்திட்டு அரபு உட்பட பல மொழிகளில் தனது வாழ்த்துச் செய்தியை இஸ்லாமிய நண்பர்களுக்காக அனுப்பியுள்ளார். அதில் முஸ்லிம் மக்கள் மீதும் மத தலைவர்கள் மீதும் தனக்கு இருக்கும் நட்பையும் மரியாதையையும் தெரிவித்திருக்கிறார் போப். மேலும் இந்த ஆண்டு அனுப்பப்படும் செய்தியை படிப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்துவ முஸ்லிம் மதத்தினரிடையே கல்வி மூலம் பரஸ்பரம் மரியாதையை ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் என்றும், வாழ்க்கை, கண்ணியம், மற்றவர்களின் உரிமைகள் இவை அனைத்தையும் மதிக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தி பொதுவானது என்றும், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ இளைஞர்கள் மற்றவர்களை கண்ணியமாக பேச மற்ற மதத்தினரின் பழக்கங்களை இழுத்து கூறாமல் இருக்க கற்பித்தல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.